அதுக்கு 1 கப் பச்சரிசியை 2-3 டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு 2 மணிக்கூர் ஊற வச்சா போதும். அரிசி தண்ணி நல்லா வடிகிறதுக்குள்ளால காண இட்லி தட்டுல வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சிட்டு இப்ப மிக்சி ஜார்ல மாவை திரிச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை வறுத்தெடுக்கணும். அதே கடாயில 1/4 பங்கு அளவுக்கு தேங்காய் துருவலை கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வறுக்கணும். கொழுக்கட்டை செய்யறதுக்கு மாவு கூட 1 ஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, வறுத்த தேங்காய், வறுத்த பாசிப்பருப்பு, அது கூட இன்னைக்கு ஸ்பெஷலா சேர்க்கிறது வேக வைத்த கார்ன் எல்லாம் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு இனிப்புக்கு 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கிறேன். மாவு விரசும் போது தண்ணி தெளிச்சு விரசண்டாம். கொழுக்கட்டை சாப்பிடும் போது நல்ல மணமா இருக்கிறதுக்கு கொஞ்சமா நெய் சேர்த்திருக்கிறேன். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இன்னைக்கு சோளக்கதிரில உள்ள அந்த தாள்ல தான் வேக வைக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ண பிறகு குக்கர்ல ஒரு